ஹிஸ்டரியை நம்ம 3 பார்ட்டா டிவைட் பண்ணுவோம். ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன். இதுல மிடிவல் அண்ட் மாடர்ன் ஹிஸ்டரிக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டேன். இந்த வீடியோல ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் டீடைலா சொல்றேன். இப்போ ரீசெண்டா எடுக்கேட்டிவ் பேட்டர்ன்ல ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மிடிவல் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் தான் மாடர்ன் ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அதனால ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில நம்ம எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கேன் பாருங்க. இதுல மொத்தம் ஒரு 11 டாபிக் இருக்கு. இந்த 11 டாபிக் சேர்ந்தது தான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரினா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சுவாங்க. பட் கிடையாது. எஸ்எஸ்சின்னு வரும்போது ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு இந்த டாபிக் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் இன்னும் நிறைய பேர் என்ன டவுட் கேக்குறீங்கன்னா, ப்ரோ இப்போ வந்து நீங்க வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் சொல்றீங்களா, இதுல வந்து பர்டிகுலரா நம்ம ஒரு 5-6 டாபிக் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்லாம் கேக்குறீங்க. அப்படிலாம் படிச்சீங்கன்னா நம்மளோட நேரம் கொஸ்டின்ஸ் வந்து வேற டாபிக்ல இருந்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த சப்ஜெக்ட்டை வந்து ஃபுல்லா முடிச்சிருங்க. அதுல எந்த ஒரு டாபிக்குமே பெண்டிங் வைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்க, அதுல 11 டாபிக் இருக்கு, நான் ஒரு 5-6 டாபிக் படிக்கிறேன்னா நம்ம படிக்காத டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்டா அப்ப நம்ம சப்ஜெக்ட் படிச்சதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால கம்ப்ளீட்டா நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா அதை ஃபுல்லாவே கவர் பண்ணுங்க. அடுத்தது இன்னும் நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா, நீங்க என்ன நோட்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஜெனரல் ஸ்டடிஸை படிக்கிறீங்கன்னு கேக்குறீங்க. நான் எஸ்எஸ்சில இந்த ஜெனரல் அவேர்னஸ் வரும்போது ஃபார்மர் எஸ்எஸ்சியோட நோட்ஸை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்றேன். ஃபார்மர் எஸ்எஸ்சி அப்படிங்கிறது ஒரு பேர் போன ஒரு சேனல் ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு. ஸோ அதனால நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல எக்கனாமிக்ஸ் டாபிக் எப்படி கவர் பண்றது, என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். தேங்க்யூ.